விஜய் அவர்கள் 2 இடங்கள்ல போட்டியிடுறாரு. அது வந்து ஏதாவது ஒரு இடத்துலயாவது வெற்றி பெற்றணும், கண்டிப்பா எம்எல்ஏவா உள்ள போயிடணுங்கிறதுக்காக 2 இடத்துல போட்டியிடுறாரு அப்படிங்கிற ஒரு வாதம். அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது அப்படியெல்லாம் இல்ல. விஜய் ஜெயிக்க மாட்டாருன்னு யார் சொன்னது? 2 இடத்துலயும் ஜெயிப்பாருங்கிறீங்களா? அப்போ முழுக்க முழுக்க திமுக கோட்டை. அங்க விஜய் அவர்கள் போறதுக்கு காரணம் என்னன்னா, நான் திமுகவை எதிர்க்கிறேன். களம் வந்து தாவேகா வர்சஸ் திமுக நானே சொல்லிட்டேன். திமுக எங்க ஸ்ட்ராங்கா இருக்கோ அங்க எதிர்க்கிறது தான் சரி. இந்த வாட்டி திருமாவளவன் அவர்கள் போட்டியிடுறாரு அப்படிங்கிறது ரொம்ப கவனம் பெற்றிருக்கு அப்படிங்கறத பார்க்கிறோம். ஏன்னா ஆல்ரெடி அவர் சிட்டிங் எம்பியா இருக்கிறாரு, இன்னும் அவருக்கு பதவி காலம் இருக்கு. அவர் எம்எல்ஏவா நிக்கிறதுக்காக வந்து போட்டியிடுறாரு. மாநில மாற்றத்திற்கான அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற திரு விஜய் அவர்கள் ஏற்கனவே திராவிட கட்சிகள் செய்து கொண்டிருக்கும் விஷயங்களையே ரீபேக்கேஜ் பண்ணி அதை வந்து வேற ஒரு திட்டமாக மாற்றி. பை தி பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் சிவப்பிரியன் அவர்கள். அவர்கிட்ட பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதற்கு முன்னாடி பை தி பீப்பிள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. வாங்க சார் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் பவித்ரா. சார், அரசியல் களம் பரபரப்பா இருக்குங்கிறத பார்க்க முடியுது. வேட்பாளர்கள் எல்லாரும் போயிட்டு வேட்புமனு தாக்கல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பிரச்சாரம் தொடங்கிட்டாங்க. ஸ்டாலின் அவர்கள் பண்றாரு, விஜய் அவர்கள் தொடங்கிட்டாரு. முக்கியமா ஹீரோ அப்படின்னு பார்க்கப்படுறது வாக்குறுதிகள் தான். எல்லா கட்சிகளும் வாக்குறுதிகளை கொடுத்துட்டாங்க. இப்ப டிஎம்கேவும் அவங்களோட மேனிஃபெஸ்டோ கொடுத்துட்டாங்க. விஜய் அவர்களும் வேட்பாளர்கள் பட்டியல் கொடுக்கும் பொழுது அவரும் மேனிஃபெஸ்டோ கொடுத்திருக்கிறாரு. ஏற்கனவே அதிமுக கொடுத்துட்டாங்க. ஒப்பிட்டு பாக்குறீங்களா சார் ஒவ்வொரு கட்சிகள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை? இப்போ ரொம்ப விமர்சனத்துக்கு உள்ளாக ஒரு விஷயமா விஜய் அவர்களுடைய மேனிஃபெஸ்டோ இருக்கு. அதாவது யங்ஸ்டர்ஸ்க்கு மட்டும் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு, இன்னும் மொத்தமா கொடுக்கல. அதுல 29 வயதை தாண்டிய வேலை இல்லாத ஒரு இளைஞனா இருக்கிறாங்க அப்படின்னா மாதம் 4000 ரூபாய் கொடுப்போம் அப்படிங்கறது சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய கருத்து? விஜய் அவர்களுடைய மேனிஃபெஸ்டோ பொறுத்த வரைக்கும் அந்த 5 லட்சம் புதிய ஜாப்ஸ் உருவாக்குவோம், 18,000 ரூபாய் சம்பளம் மாசம், 5 லட்சம் புதிய வேலைகள் உருவாக்கப்படும், அரசாங்க சேவைகளை மக்களிடத்தில் கொண்டு செல்வார்கள் அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல ஸ்கீம். 5 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்த மாதிரியும் ஆச்சு. மக்களுக்கு வந்து வீட்டை விட்டு வெளில போகாம அவங்க கவர்மெண்ட் சர்வீசஸ் வந்து வீட்டிலேயே ஆக்சஸ் பண்றதும் ஆச்சு. அது ஒரு நல்ல ஸ்கீம். அப்புறம் வந்து இந்த 29 வயசு 29 வயசு வரைக்கும் யார் பெருமளவில் வந்து வேலை இல்லாமல் இருப்பாங்க, வேலை இல்லாமல் இருந்தால் வீட்டில் விட்டுருவாங்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் தாண்டி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு உதவித்தொகை கொடுக்கறதுங்கிறது ஏற்றுக்கொள்ளலாம். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் எனக்கு பிரச்சனைக்குரிய விஷயங்களாக விஜய் அவர்களுடைய மேனிஃபெஸ்டோவில் நான் பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு அந்த 60 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கு நான் 2,500 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்கிறாரு. அது இல்லாமல் திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் ஆகும் பொழுது அவர்களுக்கு வந்து 1 பவுன் தங்க நகையும் 1 பட்டுப்புடவையும் கொடுக்கப்படும் சொல்கிறாரு. இந்த 2 திட்டத்தையுமே நான் ஒரு ரஃப் கால்குலேஷன் போட்டு பார்க்கும்போது 78,000 கோடி வேணும் இந்த 2 திட்டத்துக்கு மட்டும். ஓகே, நான் என்ன கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 18லேருந்து 25 வயது பெண்களை எடுத்துக்கிட்டேன். இவங்களுக்கு தான் கல்யாணம் ஆகும் நானே ஒரு அசம்ஷனில் இன்ட்டு 29 லட்சம் இன்ட்டு 1 பவுன் 1,4 லட்சமா 1,4 லட்சமோ இல்லை அது ஒரு 5,000 6,000 கம்மி போட்டால் 37,000 ரூபாய் 38,000 கோடி வருது. பணம் எங்கேருந்து வருங்கிறது. இன்னொன்று என்னன்னா, மாற்றத்திற்கான அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற திரு விஜய் அவர்கள் ஏற்கனவே திராவிட கட்சிகள் செய்து கொண்டிருக்கும் விஷயங்களையே ரீபேக்கேஜ் பண்ணி அதை வந்து வேற ஒரு திட்டமாக மாற்றி நானும் இப்படிதாங்கிறதுல வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. அது ஒன்று. டிஎம்கே மேனிஃபெஸ்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னா 8,000 ரூபாய் கூப்பன். அதிமுக ஃப்ரிட்ஜுன்னு சொல்லிட்டாங்க, இவங்க ஃப்ரிட்ஜுன்னு சொல்லாமல் அதை வேற மாதிரி. அதிமுக எல்லாருக்கும் எல்லாம், அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுக்கணும். இவங்க வந்து வருமான வரி செலுத்தாத குடும்பங்களில் உள்ள பெண்களுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது உண்மையிலே வரவேற்க தகுந்த விஷயம். அந்த ஸ்கீம் இல்லை, அந்த ஒரு டார்கெட்டிங் எல்லாருக்கும் கொடுக்காம அதுல வந்து நாங்க வந்து இவங்களுக்கு தான் கொடுப்போங்கிறது வந்து அரசாங்கத்தினுடைய வேலை என்னன்னா, இல்லாதவங்களுக்கு இருக்கிறவங்க கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுக்கறது மட்டும்தான் அரசாங்கத்தோட வேலை. இல்லாதவங்களுக்கு இல்லாததை கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் இருக்கிறதையே கொடுக்கறதுக்கு வந்து அரசாங்கம் தேவையில்லை. அது வந்து அவங்கள பண்ணிக்கலாம். இங்க வந்து ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் ஒன்று நடந்திருக்கு. 2006 கலர் டிவி கொடுக்கறதுக்கு முன்னால வரைக்கும்
அரசாங்கங்கள் அரசுகளினுடைய வாக்குறுதிகள் எப்படி இருந்திருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஃப்ரீ பஸ் பாஸ் கொடுப்போம், நாங்கள் லேப்டாப் லேட்டாக தான் வந்தது, நாங்கள் வந்து பசங்களுக்கு சைக்கிள் கொடுப்போம் போயிட்டு வர்றதுக்கு, ஸ்கூலை மேம்படுத்துவோம், சத்துணவு கொடுப்போம், நாங்கள் வந்து சத்துணவில் முட்டை கொடுப்போம், வாழைப்பழம் கொடுப்போம், வெரைட்டி ரைஸ் கொடுப்போம்னு இருந்தது. இதெல்லாம் வந்து ஃப்யூச்சருக்கான இன்வெஸ்ட்மெண்ட். இந்த சத்துணவு திட்டத்தில் படித்து பல பேர் ஐஏஎஸ் ஆகியிருக்கிறாங்க, பல பேர் இன்னைக்கு அரசாங்க உத்தியோகங்களில் இருக்கிறாங்க, எண்ணற்ற பேர் வந்து மருத்துவர்களாகி இருக்கிறார்கள், என்ஜினியர்களாகி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பங்காற்றியது வந்து இந்த சத்துணவு. அது எப்படி வந்திருக்கு பாருங்க, நீதி கட்சியிலேருந்து காங்கிரஸ் ஆட்சியிலேருந்து அதிமுக ஆட்சியிலேருந்து திமுக ஆட்சியிலேருந்து இன்னைக்கு அது இன்னொரு திமுக ஆட்சியில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமா இன்னொரு பரிமாணத்தை எடுத்து. இதுதான் வளர்ச்சி, இதுதான் தமிழ்நாட்டில் பேர் போன ஒரு வளர்ச்சி. இந்த வளர்ச்சியை தான் நாம் வந்து பாதுகாக்கணும். இந்த மாதிரி திட்டங்களுக்கு தான் நாம் செலவு பண்ணணுமே தவிர, அதை விட்டுட்டு எல்லாருக்கும் மாதம் 3000 கொடுக்கறது, எல்லாருக்கும் 4000 கொடுக்குறது, பொங்கல் வந்தால் 3000 கொடுக்கறது, இதெல்லாம் தேவையில்லைங்க. இது என்ன ஆகுதுன்னா, நான் என்னமோ வந்து நான் பேசுறதுனால நான் என்னமோ இந்த ஸ்கீம்ஸ்க்கெல்லாம் எதிரானவன் கிடையாது. இது உங்களுக்கு தான் பின்னால் வந்து பிரச்சனையாக வந்து முடியுது. அரசாங்கம் கடன் வாங்கும், கடனை கட்ட வந்து இப்போ மாநில அரசுக்கிட்ட வந்து இருக்கிறதே வந்து வரி போடக்கூடிய துறைகளே வந்து 5-6 தான். பெட்ரோலு, டீசலு, இது ரெண்டும். ஒன்று கார் எடுத்துகிட்டு போவீங்க, இல்லை பைக் எடுத்துகிட்டு போவீங்க, ரெண்டுத்துக்குமே பெட்ரோலோ டீசலோ ஏதோ ஒன்று போட்டு ஆகணும். அதை ஏற்றுவாங்க கொஞ்ச நாள் கழித்து. அப்புறம் என்ன ஆகும், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஏற்றுவாங்க. நீங்கள் சொந்த வீடு வச்சுருந்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஏற்றுவாங்க, கட்டணும். எலக்ட்ரிசிட்டி பில்லு, கரண்ட்டு யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு அதிகமாக போடுவாங்க. அந்த இப்போ போகிற போக்கு இவங்க கொடுக்குற இந்த ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 யூனிட் கம்மி யார் யூஸ் பண்ண முடியும்? அப்போ 100 யூனிட்டுக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் 1வது யூனிட்லேருந்து பே பண்ணணும். அப்போ யாருக்கு லாபம்? அது அரசாங்கத்துக்கு லாபம். அப்புறம் வேறு எங்கே வரி போடலாம் மாநில அரசு? நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு 20 வருஷம் 25 வருஷம் சேமித்து ஒரு வீடு ஒன்று வாங்குவீங்க. அந்த வீடு ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் போகும்போது இப்போ 9% இருக்குது, நாளைக்கு 12% ஆகும். ஒரு வீடு வாங்குறதுக்கு 5 லட்சம் 6 லட்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்து நீங்கள் வந்து அந்த வீட்டை வாங்கலாம். நீங்கள் இந்த காசெல்லாம் அரசாங்கம் கொடுக்கலன்னா அந்த 9%லேயே இருக்கும். இது 10,000 கொடுத்து 5,000 அப்படியே பின்னால் வந்து வாங்கிட்டு போகிற கதை தான் இது. இப்போ இவங்க மேனிஃபெஸ்டோல வந்து இலவசங்கள் வந்து அதிகமா இல்லாம இருக்கணுங்கிறத தாண்டி பெண்களுக்காக தான் இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் அதிகமா கொடுக்குறாங்க. பெண்கள் ஓட்ட அதிமுக வாங்கணும், இல்ல பெண்கள் ஓட்ட திமுக பக்கம் போகணும், இல்ல விஜய் அவர்களுக்கு அந்த பெண்கள் ஓட்டு தேவைப்படுது, அதனால அவங்க நிறைய ஒரு பெரிய கிராப் இருக்கு அப்படிங்கறத நீங்க பெண்கள் ஓட்டு வேற மாதிரி கூட வாங்கலாமே. யார் யாருக்கு வந்து என்னென்ன தொழில் முனைவோரா இருக்கிறீங்களோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லோன் கொடுப்போம், கொலட்ரல் ஃப்ரீ லோன் கொடுப்போம், உங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள் பண்றோம், உங்களோட வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்துக்கு வேற மாதிரி விஷயம் பண்றோம்னு சொல்லலாம்ல. நீங்க இந்த காசை மாசம் மாசம் கொடுக்காம அவங்க அந்த காசை அவங்களே சம்பாதிக்கிறதுக்கான விஷயங்களையும் நீங்க பண்ணல. இப்போ இங்க வந்து நான் வந்து அந்த உரிமை தொகை கொடுக்க வேணாம்னு சொல்லவே இல்லை, அதை சொல்றதுக்கான உரிமை எனக்கு கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா அது யாருக்கு தேவையோ அவங்களுக்கு மட்டும் கொடுங்கங்கிறேன். இந்த 1.31 கோடி பேர்லேயே கிட்டத்தட்ட 50 லட்சம் பேருக்கு அந்த உரிமை தொகை தேவையில்லை. தேவையில்லைன்னா அதை அவங்க வேல்யூ பண்ண மாட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இந்த தெரு ஓரத்துல ஒரு அக்கா பூ கட்டுறாங்கன்னா அந்த அக்காவுக்கு 2000 ரூபாய் மாசம் கொடுத்தீங்கன்னா அந்த அக்கா வந்து அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப உபயோகமாக அதை செலவு பண்ணுவாங்க. பசங்களை படிக்க வைப்பாங்க, இல்லை வந்து அவங்க வீட்டுக்கு இல்லாத விஷயங்களை ஏதாவது வாங்கி போடுவாங்க. ஆனால் அதே 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பளம் வாங்கும் வீடுகளில் உள்ள பெண்களுக்கு கொடுத்தா அவங்க செலவு பண்ணுறது 1 லட்சம் செலவு பண்ணுறாங்கன்னா 1,02,000 ரூபாய் செலவு பண்ணுவாங்க. அதுதான் அதனுடைய வித்தியாசம். இல்லாதவங்களுக்கு இருக்கிறவங்க கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுக்கறது தான் அரசாங்கத்தினுடைய வேலை. எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிறதுனா சிவப்பிரியன் கிட்ட இருக்கிற விஷயம் சிவப்பிரியன் வீட்டில் வேலை செய்கிறவங்க கிட்டேயும் இருக்கணுங்கிறது தானே தவிர சிவப்பிரியன் வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு கொடுக்கறது அப்படியே சிவப்பிரியனுக்கு கொடுக்கணுங்கிறது எல்லாருக்கும் எல்லாம் அந்த பிரின்சிபல் கிடையாது. இது இவங்க எல்லா அரசியலுக்காக மாற்றி புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது மக்களுக்கே வந்து விழிப்புணர்வு வரணுங்க. நாம் காசு வாங்குகிறோம் இல்லை, இது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் நீங்கள் வேறு மாதிரி கூட பண்ணலாம். நான் கேட்குறதே வந்து டார்கெட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்காதீங்க. இப்போ ஒரு ஃப்ரிட்ஜு தானே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஏடிஎம்கே. இப்போ ஃப்ரிட்ஜு கொடுத்தாங்கன்னா எனக்கு வராது, நான் ரேஷன் கார்டு இல்லை, சுகர் தான். நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக
போய் கேட்டு சுகர் அட்டையை மாற்றிட்டு வந்தோம். எங்களுக்கு அதெல்லாம் வேண்டான்னு எந்த ஒரு அரசாங்க சலுகைகளையும் நாங்கள் எடுக்கிறது இல்லை என் வீட்டில். ஆனால் இப்போ வந்து நிறைய வசதி படைத்தவர்கள் சென்னையில் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க பாதி பேர்கிட்ட வந்து ரைஸ் ரேஷன் கார்டு இருக்கு. இப்போ இவங்களுக்கெல்லாம் ஒரு ஃப்ரிட்ஜு கொடுத்தீங்கன்னா எங்கே கொண்டு போய் வைப்பாங்க? பெட்ரூமில் வச்சுப்பாங்களோ? இப்போ 8000 ரூபா கொடுக்குறீங்கன்னா எதுக்கு அது? எந்த பொருள் வேணுமோ வாங்கிக்கலாம். இல்ல இல்ல ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்கல்ல. எந்த பொருள் வேணும்னு இருந்துச்சுன்னா கூட நீங்க அதை திரும்ப ரிட்டர்ன் போட்டு வாங்குனீங்கன்னா அதுக்கும் இந்த 8000 ரூபாய் இது கன்சியூமரிசம் தான். அவங்க ஃப்ரிட்ஜா கொடுத்துட்டாங்க, ஃப்ரிட்ஜா கொடுத்தா நம்ப மாட்டாங்க மக்கள்னு திமுக புரிஞ்சதுனால 8000 ரூபாய் கூப்பனா மாத்திருக்கு. அதுக்கு ஒரு கவுண்டர் வாக்குறுதியாவது கொடுத்துருக்காங்க. கூப்பனா மாத்தி இருக்கிறாங்க. உங்களுக்கு அதுல ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, என்ன வேணுமோ நீங்க போய் வாங்கிக்கோங்க. அது ஃப்ரிட்ஜ் மக்களுக்கு எப்பவுமே வந்து ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. என்ன இல்லையோ அதை வாங்கி, என்ன இல்லையோ அதை வாங்கிப்பாங்க. ஃப்ரிட்ஜ் எனக்கு எதுக்கு ஃப்ரிட்ஜ், என் வீட்டில் இன்னொரு ஃப்ரிட்ஜ் இருக்கு, நான் எங்க பெட்ரூம்ல கொண்டு போய் வைக்கவான்னுவாங்க. இது ரொம்ப பிடிக்கும் மக்களுக்கு. இதையே இன்னும் அவங்க 8000 ரூபாய் கேஷா கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா திமுகக்கு எல்லாரும் போய் ஓட்டு போட்டுருப்பாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார். இப்போ வேட்பாளர்கள்னு பார்க்கும்பொழுது அதிருப்திகள் நிறைய பேர் இருக்கு. எல்லா கட்சிகளையும் அந்த அதிருப்திகள் இருக்கும். இந்த வாட்டி திருமாவளவன் அவர்கள் போட்டியிடுறாரு அப்படிங்கிறது ரொம்ப கவனம் பெற்றிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா ஆல்ரெடி அவர் சிட்டிங் எம்பியா இருக்கிறாரு, இன்னும் அவருக்கு பதவி காலம் இருக்கு. அவர் எம்எல்ஏவா நிக்கிறதுக்காக வந்து போட்டியிடுறாரு, மாநிலத்துடைய தேர்தலில் ரொம்ப மும்முரம் காட்டுறாரு, ஏதோ ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாரு அப்படின்னு பாக்குறீங்களா? அதனுடைய பின் நோக்கம் என்னவா இருக்கு? அவருடைய விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் திருமாவளவன் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஓகே, என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் எவ்வளவுதான் போராடினாலும் ஒரு 2 இலக்க எண்ணிக்கையை திமுக கிட்ட இருந்து வாங்கி பெறுவதற்கு அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்குது. ஆனா வாங்க முடியல. அதனால மாநில அரசியல் எனக்கு ரொம்ப முக்கியம். இன்னொன்று, விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் வந்து தலித் மக்களினுடைய வாக்குகளை பிரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த நிலையில என் மக்களுக்காகவும் என் கட்சிக்காகவும் நான் களமிறங்குகிறேன் அப்படிங்கிறதான் திருமாவளவன் அவர்களுடைய எண்ணமாக நான் பார்க்குறேன். அவர்கிட்ட பேசலை, அவர் இன்னும் எதற்காக அவர் சொல்லியிருக்கிறாருன்னு அவர் சொல்லலை. பட் என்னுடைய எண்ணம் என்னன்னா, ஒட்டுமொத்த தலித் மக்களினுடைய வாக்குகள் திமுக கூட்டணி பக்கம் விசிகா இருந்ததுனால வந்துட்டு இருந்தது. அதில் ஒரு பிளவு நிச்சயமாக ஏற்படும். அந்த பிளவை தடுப்பதற்காகவும் இந்த இயக்கத்தை பாதுகாக்க நான் இருக்கிறேன். அந்த இயக்கத்துக்குன்னு ஒரு சில கொள்கைகள் இருக்குது. அந்த இயக்கத்துக்குன்னு இருக்கிற கொள்கைகளை இப்போ ஒரு 10 வருஷமா என்ன ஆயிடுச்சுன்னா, பிஜேபி வந்த பிறகு எல்லாருக்கும் ஒரே கொள்கையா மாறிடுச்சு. பிஜேபி எதிர்க்கிறது மட்டும் ஆயிடுச்சு. அதனாலதான் வந்து விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகளுக்கு எல்லாமே வந்து மக்கள் பிரச்சனைகளில் நிறைய அவங்க குரல் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்களால கூட்டணியை விட்டு வெளியில் வர முடியல, திமுக கூட்டணியை விட்டு. ஏன்னா அதிமுக அப்படிங்கிற கட்சி பாஜகவோட இருக்குது. அவங்களுக்கு ஆப்ஷன் இல்லை. வெளியில் வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? தனியாக போட்டியிட முடியுமா? இன்றைக்கி இருக்கிற எலெக்ஷன் காஸ்ட்டில் ஒரு திமுகவோ இல்லை அதிமுகவினுடைய சப்போர்ட் இல்லாமல் எந்த கட்சி போய் எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்? அந்த அளவுக்கு பணம் அவங்கக்கிட்ட இல்லைல்ல. விடுதலை சிறுத்தைகள் அப்படிங்கிறது வந்து நான் அதை வந்து ஒரு கட்சியாக பார்க்கல, நான் ஒரு இயக்கமாக தான் பார்க்குறேன். திருமாவளவன் அவர்கள் வந்து தலித் மக்களுக்கான தலைவராக மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமான தலைவராக தான் இருக்கிறார். அவர் பேசக்கூடிய விஷயங்கள், அவர் வைக்கக்கூடிய வாதங்கள், அதெல்லாம் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களாக இருக்குது. ஸோ அவர் வந்து தன் இயக்கத்தை காப்பாற்றவும் தன் மக்களினுடைய வாக்குகளை தன் பக்கம் ஈர்ப்பதற்காக வந்திருக்கிறதா தான் பார்க்குறேனே தவிர, மற்றவங்க இப்போது ட்விட்டரில் உட்காந்து அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்கல்ல, ஒரு வேளை இதுக்கு கூட்டணி ஆட்சி வரும், தொங்கு சட்டசபை வரும், அவர் மந்திரி ஆகிடுவார். அவருக்கு உண்மையிலே மந்திரி ஆகிறது மட்டும்தான் எண்ணமாக இருந்திருந்தா எப்போ ஒரு பாஜகவோட கூட்டணி வச்சு ஆயிருக்கலாம். ஓகே சரி. இப்போ விஜய் அவர்கள் 2 இடங்கள்ல போட்டிடுறாரு. பெரம்பூர் ஒரு பக்கம், திருச்சி கிழக்கு ஒரு பக்கம். அது வந்து ஏதாவது ஒரு இடத்துலயாவது வெற்றி பெற்றணும், கண்டிப்பா எம்எல்ஏவா உள்ள போயிடணுங்கிறதுக்காக 2 இடத்துல போட்டியிடுறாரு அப்படிங்கிற ஒரு வாதம் வரும். அது அதனாலதான் அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது அப்படியெல்லாம் இல்லை. விஜய் ஜெயிக்க மாட்டாருன்னு யார் சொன்னது? 2 இடத்துலயும் ஜெயிப்பாருங்கிறீங்களா? அப்போ பாசிபிலிட்டி இருக்கு. விஜய் மாதிரி ஒரு ஸ்டார் வந்து ஜெயிக்க முடியலன்னா எனக்கு அப்போ வந்து தமிழ்நாட்டில் உண்மையிலே வந்து ஸ்டார்ஸோடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லைன்னு எடுத்துக்க வேண்டியதான். என்னுடைய கணிப்பு பெரம்பூர் டஃப்பாக இருக்கும், பட் விஜய் மைட் வின். பெரம்பூர் டஃப்பாக இருக்கும். திருச்சியில் வந்து இப்போ அந்த கேண்டிடேட்டே வந்து விஜய் ஜெயிக்க வச்சிருவாரோ திமுக கேண்டிடேட்டோன்னு எனக்கு தோணுது. அவர் தேவையில்லாத விஷயங்களை பேசி கொண்டிருக்கிறார். அவர் அதே மாதிரி கண்டினியூ பண்ணார்னா விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கே போவேனா, அவரே ஜெயிக்க வச்சிருவாரு. இப்போ எப்படி பாஜக வந்து
2 எலெக்ஷன்ல 2019 வந்து 24லயும் திமுகவை வந்து அவங்களே ஜெயிக்க வச்சாங்களோ அந்த மாதிரி இவங்க ஜெயிக்க வச்சாங்க. இப்ப 234 இடங்களையும் வேட்பாளர்கள் இல்லைங்கிற விமர்சனம் வச்சுட்டு இருந்தாங்க தாவேக்காக்கு. இப்ப அவர் எல்லாத்தையும் அறிவிச்சு அதெல்லாம் பிரச்சாரத்துக்குலாம் வைக்கப்பட்டிருந்த போயிட்டாரு. விமர்சனங்க தாங்க. நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன் அவர் தனியா தான் நிப்பாரு, தனியா நிக்கிறது மட்டும்தான் ரைட்டு. விஜய் அவர்களுடைய மேனிஃபெஸ்டோல எனக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். ஆனா அந்த கேண்டிடேட் செலெக்ஷன் எல்லாம் நீங்க வந்து மாற்று கட்சியில இருந்து வந்திருக்கிறாங்க அந்த நேத்து விமர்சனங்களை எல்லாம் வந்தவங்களை இன்னைக்கு வச்சிருக்காங்க. அதெல்லாம் எல்லா கட்சியிலும் நடக்கிறது. இவங்க மாற்றோம்னு சொல்றவங்க கிட்ட நடக்க கூடாதுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா எங்கேயுமே நடக்காதது ஒண்ணு அங்க நடந்துடல. எல்லாரும் மறந்திருப்பாங்க 2021 திமுகவிலிருந்து விலகுகிறார் டாக்டர் சரவணன். காலையில விலகுறாரு, சாயந்தரம் பிஜேபி கேண்டிடேட் லிஸ்ட்ல அவர் பேர் இருக்குது. அது நியாயமா? அதுவும் நியாயம் இல்லை, இதுவும் நியாயம் இல்லை, நான் ஒத்துக்கிறேன். ஆனா விஜய் அவர்கள் வந்து அந்த 2 தொகுதிங்கிறது வந்து ஏதாவது ஒரு இடத்துலயாவது ஜெயிச்சிருவாருன்றதுக்காக போட்டிருக்காங்கிறத நான் முழுவதுமா மறுக்கிறேன். ஏற்றுக்கொள்ளவே இல்லை அந்த கருத்தை. 2 கான்ஸ்டிடுவன்சில போட்டதுக்கு காரணம் வந்து ரிப்பிள் எஃபெக்ட் இருக்கணுங்கிறதுக்காக தான். சென்னையில நீங்க வந்து பெரம்பூர்ல போட்டிங்கன்னா பக்கத்துல கொளத்தூர் இருக்கு, வில்லிவாக்கம் இருக்கு, என்டையர் நார்த் மெட்ராஸ் இருக்கு. சென்னையில் இருக்கக்கூடிய 16 கான்ஸ்டிடுவன்சிலையும் அதனோட ரிப்பிள் எஃபெக்ட் இருக்கும். இன்னொன்று, பெரம்பூர் வந்து ஒரு டஃப்பான கான்ஸ்டிடுவன்சி. நான் இன்னைக்கு ஒரு கட்டுரையே எழுதியிருக்கேன் ரொம்ப விரிவா. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்ஸ்டிடுவன்சி. இன்னொன்று, விஜய்க்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு கான்ஸ்டிடுவன்சி. இருந்தாலும் அந்த கான்ஸ்டிடுவன்சியை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 16 சட்டமன்ற தேர்தல்கள் தமிழ்நாட்டில் சுதந்திர இந்தியாவில் நடந்திருக்கிறது. 16 சட்டமன்ற தேர்தலில் 9 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஜெயிச்சிருக்கக்கூடிய தொகுதி. கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவினுடைய வேட்பாளரும் இன்றைய சட்டமன்ற உறுப்பினர் ஆர்டி சேகர் 51,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அந்த தொகுதியிலேருந்து ஜெயிக்கிறாரு. அந்த தொகுதி வந்து உண்மையிலே டிஎம்கே பேஸ்டியன். அது இல்லாமல் 3 முறை வந்து லெஃப்ட் பார்ட்டி சிபிஐஎம் ஜெயிச்சிருக்கிறாங்க. 2 முறை தான் அதிமுக தன்னுடைய 53 வருட வரலாற்றில் 2 முறை தான் அதிமுக அந்த தொகுதியில் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஒரு முறை காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க, ஒரு முறை ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் ஜெயிச்சிருக்காங்க. இதுதான் அந்த தொகுதியினுடைய வரலாறு. முழுக்க முழுக்க திமுக கோட்டை. அங்கே விஜய் அவர்கள் போகிறதுக்கு காரணம் என்னன்னா, நான் திமுகவை எதிர்க்கிறேன், களம் வந்து தாவேகா வர்சஸ் திமுக நானே சொல்லிட்டேன். அப்போ நான் திமுக எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கோ அங்கே எதிர்க்கிறது தான் சரி. ஸோ திமுக ஸ்ட்ராங்கா இருக்கிற இடம் இது. நான் குளத்தூருக்கு போக முடியாது, போறது சரியான ஒரு விஷயமும் கிடையாது. பக்கத்துல போறேன் அவ்வளவுதான். அது வந்து முழுக்க முழுக்க திமுகவை தன் குகைக்குள்ளேயே புலியை போய் சந்திக்கிற ஒரு விஷயமா தான் நான் பார்க்கிறேன். மீட்டிங் த லைன்ஸ் டென். அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. திருச்சி ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு மைனாரிட்டி டாமினேட்டட் கான்ஸ்டிடுவன்சி, வெள்ளாளர்கள் அதிகமாக உள்ள கான்ஸ்டிடுவன்சி. ஐ திங்க் விஜய் அவர்களுடைய அப்பாவோ அம்மாவோ யாரோ ஒருத்தங்க வந்து வெள்ளாளர்கள்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல. அந்த ஒரு காஸ்ட் ஈக்குவேஷனும் அங்கே இருக்கு. இன்னொன்று, அதுவும் திமுக கோட்டை. அதனால திமுகவை அதனுடைய கோட்டையில போய் சந்திக்கிறேன், திமுகவை அதன் கோட்டையில போய் சந்திக்கிறேங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் இது. ரெண்டாவது, 2 கான்ஸ்டிடுவன்சிலையும் மைனாரிட்டிஸ் அதிகமா இருக்கிறாங்க. 2 கான்ஸ்டிடுவன்சிலையுமே வந்து யங்ஸ்டர்ஸ் அதிகமா இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் எனக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த கால்குலேஷனும் இருக்கு. முழுக்க முழுக்க இது திமுகவை எதிர்க்கிறேன், ஆனால் அந்த 2 கான்ஸ்டிடுவன்சில எனக்கு சாதகமான விஷயங்களும் இருக்குது. ஸோ நான் எதிர்க்கிறேன்னும் போது சென்னையில் நீங்கள் வந்து உங்கள் ஃபோக்கஸை சென்னையில் வச்சுக்கிட்டீங்கன்னா மீடியா வெளிச்சம், ஊடக வெளிச்சம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ அந்த ஊடக வெளிச்சம் வர வர விஜய் அப்படிங்கிற பெயரை வந்து எல்லாரும் உச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த 23 நாளைக்கு. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். நீங்கள் எங்கேயோ அவர் இப்போ வந்து உசிலம்பட்டியில் நிற்கிறாரு, இல்லை வேற எங்கேயாவது நிற்கிறாருன்னா மீடியாலாம் போவாங்க. ஆனால் 24/7 அந்த கவரேஜ் இருக்காது. ஏன்னா சென்னையிலேருந்து ஒரு ஈகாட்டு தங்கல்ல இருந்தோ ஒரு நுங்கம்பாக்கத்தில் இருந்தோ பெரம்பூருக்கு அனுப்பணுன்னா 1/2 மணி நேரத்தில் போயிடுவாங்க. நீங்கள் இங்கேருந்து திருநெல்வேலிக்கு அனுப்பணுன்னா 1 நாள் ஆகும். ஸோ அது ஒரு கால்குலேஷன். இப்போ பிரச்சாரத்துக்கு ஒரு இடமா அப்படியே மாறி வராரு, கூட்ட நெரிசல் அன்னைக்கு ஃபுல்லாக அதான் ஹெட்லைன்ஸாக இருக்கு. நிச்சயமா அப்படிதான் இருக்கும். அதெல்லாம் இல்லைங்க, அவர் வந்து திமுகவை எதிர்க்கிறேன்னு நான் சொல்லிட்டேன். திமுகவை அவங்க கோட்டையில போய் எதிர்க்கிறேங்கிறது மட்டும்தான் இதை நான் பொருளா புரிஞ்சுக்கிறேனே தவிர இந்த கான்ஸ்டிடுவன்சி அவ்வளவு ஈஸி கிடையாது. பெரம்பூர் ரொம்ப டஃப்பான ஒரு கான்ஸ்டிடுவன்சி. ஆனா அங்க நிக்கிறாருங்கும் போது புரியுது, பாப்போம் ரிசல்ட் என்னன்னு. ஆனா இப்போ அவங்க வேலை செய்யணும், அது ஒண்ணு இருக்கு. முக்கியமா அவங்க மேல வைக்கிறன்னு ஒரு விமர்சனம், நேத்து வந்து அவங்க நிக்க வைக்கிறது செகண்டரி, அங்கேயே உழைச்சிருப்பாங்கல்ல, நம்ம தான் நிக்க போறோம்னு நினைச்சிட்டு இருப்பாங்களா, அவங்கள ஒதுக்குறாங்க, அவங்க இல்லைங்கிற ஒரு அதிருப்தியில இருக்கிறாங்க. இப்ப ஏற்கனவே ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு, அவங்கள போய் சந்திக்க
நிக்கல அப்படிங்கிறது இருக்கு. இப்ப சுஜிதாவை அவங்க நிக்க வைக்கல, அவங்க ஒதுக்கி இருக்காங்க. கொடியெல்லாம் தூக்கி போடுறத பார்க்க முடியுது. ஒரு பெரிய பேக் ஃபயர் ஆகும் அந்த இடத்துல. ஒரு சின்ன பேக் ஃபயர் ஆனாலும் அது ஒரு பெரிய தொடக்கம் தான். ஏன் அதை கண்டிப்பா. கவனிக்கல? ஏன் அதுதான் அதுக்கு ஒரு இருக்கும். அறிக்கை கூட கொடுக்கல? அறிக்கையெல்லாம் கொடுக்க முடியாது. எத்தனை பேருக்கு அறிக்கை கொடுத்துட்டு இருக்க முடியும்? பிரச்சனைகள் இருக்குங்க. தாவேக்காவுல பிரச்சனைகள் இல்லைன்னுலாம் சொல்ல. கேண்டிடேட் லிஸ்ட் எல்லாம் வந்து விஜய் அவர்கள் வந்து வேட்புமனு தாக்கலுக்கு ஒரு நாள் முன்னெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்க கூடாது. அவருக்கு இருந்த நேரத்திற்கும் அவருக்கு இருந்த காலத்திற்கும் அவரெல்லாம் 1 மாதம் 1.5 மாதத்துக்கு முன்னால் அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் ஆந்திராவிலலாம் போய் பாருங்கள், 1 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இவர் தான் கேண்டிடேட்டுன்னு சொல்லிடுறாங்க. அவர் போய் வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுறாரு. மக்களோட மக்களாகவே இருக்க ஆரம்பிச்சிடுறாரு. அந்த மாதிரி விஜய் அவர்களுக்கு நேரம் காலம் இருந்தது. 2024 பிப்ரவரி 2ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணீங்கல்ல கட்சிக்கு, அன்னைக்குலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த எலெக்ஷனும் நீங்கள் போட்டி போடலையே. உங்களுக்கு இந்த எலெக்ஷன் மட்டும்தான் ஃபோக்கஸ். நீங்கள் ஏன் பண்ணலங்கிற கேள்வி இருக்குல்ல. நீங்களாம் கேண்டிடேட் லிஸ்ட் 3 மாதத்துக்கு முன்னால் அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும். ஒவ்வொரு செக்டர் வைஸ் மேனிஃபெஸ்டோ கொடுக்குறீங்களா, ஒவ்வொன்றுத்துக்கும் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். அதெல்லாம் தான் தாவேக்கா கிட்ட கேள்விகள். ஏன் கேள்வி கேட்குறோம்னா, நீங்கள் தான் மாற்றம்னு சொன்னீங்க. மாற்றம் யாரு சொல்கிறீங்களோ அவங்ககிட்ட அதிகப்படியான கேள்விகள் கேட்கப்படும். ஏன்னா நீங்களே தான் சொல்கிறீங்க திமுகவும் அதிமுகவும் வர்ஸ்ட் அப்படின்னு. ஆனா அங்க பதவி கொடுக்கலன்னு வெளில வந்தவங்கள தான் இங்க அவர் பதவி கொடுத்து வேட்பாளரை நிக்க வைக்கிறார். அதனாலதான் கடைசியில ஒரு சொல்றாரு பாக்குறோம். வேற வழியே இல்ல. அந்த இடத்துல அப்போ அவங்க ஒரு சுணக்கம் இருக்கும்ல சார். இப்போ ஆல்ரெடி விஜய் கட்சியில நிக்கணும்னு நினைச்சு ஒருத்தர் வேலை செஞ்சிருப்பாங்களே இத்தனை நாட்கள். அது எல்லா கட்சியிலும் இருக்கு. இந்த கட்சியில அதிகமா இருக்கும். அதுதான் நிச்சயமா இருக்கும். அதுல வந்து நீங்க இன்சுலேட்டே பண்ண முடியும். அது விஜய் செய்த தவறுதான் இல்லைன்னு சொல்ல முடியும். ஏன்னா இந்த கட்சியில எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும். ஏன்னா நான் வந்து 30 வருஷமா நான் போஸ்டர் ஒட்டியிருக்கேன், 20 வருஷமா நான் வந்து கொடி கட்டிருக்கேன், நான் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு போய் பால் அபிஷேகம்லாம் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ஏன் பண்ணாங்க? நாளைக்கு ஏதாவது ஒரு நல்ல ரஜினி அவர்கள் இப்படிதான். அவர் கட்சி நான் தொடங்க மாட்டேன்னு சொல்லும் போது அவ்வளவு பெரிய ஏமாற்றம். ஏன்னா 20 வருஷம் அவருக்காக உழைச்சவங்கெல்லாம் வந்து மன ஏமாற்றத்துக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. இப்போ விஜய் அவர்கள்கிட்ட அதே பிரச்சனை தான். எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வின்னபிலிட்டி தாங்க ரொம்ப முக்கியம். ஏன் வந்து இப்போ பெண்கள் ரிசர்வேஷன் வந்துருச்சுன்னா 33% நீங்கள் பெண்களை தான் நிறுத்தணும். ஆனால் அதற்கு முன்னே இப்போ நிறுத்துறாங்களா கட்சிங்க? இல்லை. ஏன்? வின்னபிலிட்டி ஃபேக்டர். அதுதான் பிரச்சனை. அந்த வின்னபிலிட்டி ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை விஜய் அவர்களும் பார்த்து தான் ஆகணும். நீங்கள் தேர்தல் அரசியலுக்கு வந்துட்டீங்கன்னா நீங்கள் 2000 2500 கொடுத்து தான் ஆகணும். கொடுக்காம இருக்கணும். கொடுக்காம இருக்கிறது தான் மாற்றம். ஆனால் நீங்கள் கொடுக்குறீங்க. அப்போ இதையும் அப்படி தான் பண்ணி ஆகணும், வேறு வழியில். ஓகே சார், நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து கலந்தத்தில் பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னொரு சந்திப்பில் நிறைய விஷயங்கள் பேசலாம். இவ்வளோ நேரம் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்ட கருத்துக்களுக்காகவும் உங்களுடைய நேரத்துக்காகவும் ரொம்ப நன்றி சார். நன்றி.